வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட செயல்களை முடிப்பதற்குள் பல்வேறு தோல்விகள் வந்ததால் அந்த முயற்சியை நீங்கள் கைவிடவில்லை. இனி முடியாது என்ற மனநிலை உங்கள் மனதில் தோன்றியதால்தான் அந்த செயலை கைவிட்டு விடுவீர்கள். ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றிக்கு முன் வாழ்க்கை ஒவ்வொருவரையும் ஒரு கடைசி முறை சோதிக்கும். அந்த நேரத்தில எல்லாமே தவறாக நடப்பது போல தோன்றும். முயற்சிகள் பலனளிக்காது. நம்பியவர்கள் விலகி போவார்கள். மனசு சோர்ந்து போகும். இவ்வளவு செய்தும் எதுவும் நடக்கலையே என்று தோன்றும். அந்த ஒரு தருணத்தில்தான் பலர் தங்கள் கனவுகளை விட்டுவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் இருக்கிறது. இருட்டு அதிகமாகும் நேரத்தை பார்த்து பயந்து கொண்டு விட்டு விடுகிறார்கள். அடுத்து விடியல் வரப்போகிறது என்பது அவருக்கு தெரிவதில்லை. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகு அது முடிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் அதற்குள் ஒரு புதிய வாழ்க்கை உருவாகிக் கொண்டிருக்கும். அதே போல நீங்கள் இப்பொழுது சந்திக்கும் கஷ்டங்கள் உங்களை சோதிக்க அல்ல, உங்களை அடுத்த நிலைக்கு தயாராக்க. சில நேரங்களிலே வாழ்க்கை உங்கள் பொறுமையை சோதிக்கும். சில நேரங்களில் உங்கள் தன்னம்பிக்கையை சோதிக்கும். சில நேரங்களிலே நீங்கள் உண்மையாக இதை விரும்புகிறீர்களா என்று சோதிக்கும். அந்த நேரத்தில் தன்னம்பிக்கையை கைவிடாமல் இன்னும் கொஞ்சம் தாங்கி நிற்பவர்கள்தான் ஒரு நாள் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள். அதனால இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தோல்வி அடைவதற்காக போராடவில்லை. மாபெரும் வெற்றி பெறுவதற்காக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சரவணபவ.